நான் முதல்ல நினைச்சேன், இந்த புலி வருது புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு 4-5 தடவை சொன்ன உடனே அதுக்கு பிறகு அந்த இதெல்லாம் வரப்போறது இல்லப்பா, அது அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்கப்பா, வரல அப்படின்னு இந்த மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் நினைச்சேன். ஆனா போகல. நானும் திறக்கிறேன்னு சொல்றேன். பொதுமக்களுக்கு திறக்கிறோம் சொல்லி கொஞ்சம் தள்ளியே போட்டாலும் அப்பவும் யாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்டே போகல. ஒரே ஒரு ட்விட்டர் தான் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள இப்ப அனைத்து சோசியல் மீடியா பிளஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இது நியூஸா மாறிடுச்சு. கைலாயத்தின் மீது நீங்கள் காட்டும் ஆழ்ந்த விருப்பம், எதிர்பார்ப்பு, இவைகள் அனைத்துக்கும் நன்றி. பரமசிவன் அருளால் உங்கள் எதிர்பார்ப்பை அதைவிட அதிகமாக பூர்த்தி செய்வோம். கைலாயத்தோட வேறு வேறு பாகங்களான சந்நியாச பரம்பரை, சந்நியாசினிகள் பரம்பரை, கிரகஸ்தர்கள் பரம்பரை, குருகுலம், பல்கலைக்கழகம், இவை எல்லாமே முழுக்க இலவசமாக அளிக்கப்படும். உணவு, தங்குமிடம், உடை, மருத்துவ உதவி, இவை அனைத்தும் இந்த எல்லா சம்பிரதாயங்களுக்கும் இலவசம். இந்த ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், ஹிந்து வியாபார ஸ்தலம், அதில் வருகின்ற வருமானம் மற்ற எல்லா பாகங்களுக்கும் செலவிடப்படும். மற்ற எல்லா பாகங்களுக்குமான பொருளாதாரமாக இது இருக்கும். அதனால இந்த வேர்ல்ட் ஹிந்து ட்ரேட் சென்டரை தவிர மீதி எந்த இடத்திலும் பணத்திற்கு மதிப்பே இல்லை. பணம் புழக்கத்தில் இருக்காது, பணம் தேவைப்படாது. திரும்பி பார்த்தேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஜெனரேஷன் இந்துக்கள் என்னோடு சேர்ந்து உழைத்து இந்த கைலாசத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அளித்திருக்கிறார்கள். ஒரு தலைமுறை இந்துக்கள் தங்களுடைய பணம், உடல் உழைப்பு, திறமை, இவைகளை எல்லாம் கொடுத்து பல்வேறு தியாகங்களை செய்து இந்த கைலாசத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லாத இளைஞர்களும் இளம்பெண்களும் சந்நியாசமேற்கவும் வரலாம். ஏற்கனவே திருமணமாகி இருந்தால் குடும்பத்தோடு குழந்தைகளோடு கிரகஸ்தர்களாக இல்லறவாசிகளாக வாழ்பவர்களும் வரலாம். ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றிருந்து அல்லது விதவையாகவோ கணவனையோ மனைவியையோ இழந்தவர்களாகவோ இருப்பவர்கள் உங்கள் வாழ்க்கையை வானப்பிரஸ்தம் எடுத்து ஆன்மீக வாழ்க்கைக்காகவே ஆன்மீக வாழ்க்கையே முழுமையாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் வரலாம். உங்கள் வாழ்க்கையின் இறுதி பகுதியில் இருப்பவர்கள் சந்நியாசம் எடுத்து ஒரு ஆன்மீக முதியோர் இல்லம் போல ஆன்மீக சாதனைகளை செய்து கொண்டு உங்களால் முடிந்த சிறு சேவைகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் வரலாம். எல்லோருக்குமே எங்கள் கதவுகளை திறக்கின்றோம். இல்ல ஒருவேளை இளைஞர்களாகவும் இளம்பெண்களாகவும் இருப்பவர்கள் சந்நியாசம் எடுக்க விருப்பம் இல்லாமல் இங்கு கைலாசத்தில் தொழிலோ அல்லது வேறு ஏதாவது வேலையோ செய்து பிறகு திருமணம் செய்து கொண்டு இங்கேயே கிரகஸ்த வாழ்க்கையில் கிரகஸ்தர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களும் வரலாம். வேறு விதமான அமைப்புகள் இருப்பதனால் நீங்க எந்த அமைப்பிலே உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அமைப்பிலே உங்களை இணைத்துக் கொள்ளலாம். அந்த அமைப்புக்கான விதிகள் சட்டதிட்டங்களுக்குள் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்பவர்களும் வரலாம், கிரகஸ்த வாழ்க்கை வாழ்பவர்களும் வரலாம், சந்நியாச வாழ்க்கை வாழ்பவர்களும் வரலாம், வானப்பிரஸ்த வாழ்க்கை வாழ்பவர்களும் வரலாம். இந்த கிரகஸ்த வாழ்க்கைக்கான அந்த கைலாசம் ஓப்பன் கைலாசம். அப்படின்னா நீங்க எப்ப வேணா வரலாம், எவ்வளவு நாள் வேணா வாழலாம், எப்ப வேணா திரும்பி போகலாம். நீங்க ஒரு வாரம் மட்டும் இருந்துட்டு தியானம் எல்லாம் பழகிட்டு திரும்ப போலாம் நினைச்சா போகலாம். இல்ல 2 மாசம் இருந்து தியானம் பழகிட்டு சேவை பண்ணிட்டு போகணும்னு நினைச்சா போகலாம். இல்ல 1 வருஷம் இருந்து தியானம் பழகிட்டு சேவை பண்ணிட்டு போகணும்னா போலாம். இல்ல 5-6 வருஷம் இங்கேயே இருக்கணும் இருந்து இங்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல ஏதாவது பணியோ அல்லது தொழிலோ துவங்கி அதனுடைய பாகமாக இருந்து இங்கேயே இருக்கணும்னு நினைச்சா இருக்கலாம். இது ஓப்பன் செட்டப், ஃப்ரீ ஃபார் ஆல். யார் வேண்டுமானாலும் வரலாம். இங்க இருக்கும் பொழுது கைலாசத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். நீங்க எப்ப போகணும்னு நினைச்சாலும் போகலாம். இது மாதிரியான அமைப்பு தான் கிரகஸ்தர்களுக்கான அமைப்பு. மொத்த கைலாசமும் சந்நியாச பரம்பரையினாலே நிர்வாகம் செய்யப்படும். கிரகஸ்தர்கள் கைலாசத்தின் குடிமக்களாக இருக்கலாம். சந்நியாசிகளே கைலாசத்தின் அரசாங்கமாக, கைலாசத்தின் அரசாங்கத்தை, அரசாட்சியையும் அருளாட்சியையும் சந்நியாசிகள் நடத்துவார்கள். இது போல எல்லா தரப்பு மக்களுக்காகவும் கதவுகளை திறந்து வைக்கின்றோம். அது மட்டும் இல்லாம சில பேர், நான் மலேசியால இருக்கேன், இந்தியால இருக்கேன், சைனால இருக்கேன், கைலாசத்துல பயிற்சி எடுத்துக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஆன்மீக வாழ்க்கையோடு சேர்ந்து என் பொருளாதார வாழ்க்கையான தொழில் செய்யறது, வேலைக்கு போறது, இது மாதிரியாக போக முடியுமா? அதற்கும் இங்கு வாய்ப்புகள் உள்ளன. அப்படியும் வரலாம். எல்லா விதமான
சாத்தியக்கூறுகளும் உள்ளன. எல்லா சாத்தியக்கூறுகளையும் திறந்து வைக்கின்றோம். சந்நியாச பயிற்சி மையமும் சந்நியாசினிகள் பயிற்சி மையமும் தான் சீரிய ஆழ்ந்த நெறிமுறை தவறாத வாழ்க்கையாக இருக்கும். கிரகஸ்தர்களுடைய கைலாசம் ஒரு எல்லோருக்குமான, எல்லோரும் வந்து பார்த்து பழகி பயிற்சி செய்து ஆன்மீக வாழ்க்கையை ருசித்து பார்ப்பதற்காக யோகம், தியானம், ஆயுர்வேதம், இந்து மதத்தின் மிகப்பெரிய பாரம்பரிய கலைகளான அனைத்தையும், பரதம், இசை, இவைகள் அனைத்தையும் கற்றுக்கொள்வதற்காக, பழகுவதற்காக, வாழ்வதற்காக அதற்கான களமாக இந்த கிரகஸ்தர்களுக்கான கைலாசம் இருக்கும். இதுபோன்று எல்லா தரப்பட்ட மனிதர்கள், எந்த கலாச்சாரம், எந்த மதம், எந்த நாடு சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வந்து சனாதன இந்து தர்மத்தை ருசித்து ரசித்து பயின்று தங்கள் பாகமாக மாற்றிக்கொண்டு விரும்பினால் இங்கேயே இருந்து, அல்லது நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, விரும்புகிறீர்களோ அங்கு செல்வதற்கான, அங்கு சென்று உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு அருமையான ஞான பொக்கிஷம் பொங்கி எல்லோருக்கும் கிடைக்கின்ற ஒரு இடமாகத்தான் கிரகஸ்தர்களுக்கான கைலாசம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓப்பன் ஃப்ரீ சொசைட்டி, கேஷ்லெஸ், கரப்ஷன்லெஸ், நோ பாலிடிக்ஸ் அண்ட் பியாண்ட் எனி ஆஃப் த ஆர்டினரி வேர்ல்ட்ஸ் பெயின்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ். சாதாரண பூவுலகின் வலிகள், துயரங்கள், துக்கங்கள், வேதனைகள் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக எல்லா மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து ஆன்ம ஞானத்தையும் பரமசிவன் ஞானத்தையுமே நோக்கமாக கொண்டதாக, அதை நோக்கி வாழும் அருமையான ஒரு ஞான சூழலியலாக கிரகஸ்தர்களுக்கான கைலாசம் அமையும். இப்ப இந்த 7 கைலாசத்திற்கும் சொன்ன இல்லையா, சந்நியாச பரம்பரை, சந்நியாசினிகள் பரம்பரை, கிரகஸ்தர்கள் பரம்பரை, குருகுலம், பல்கலைக்கழகம் மற்றும் ஞானாலயம், ஞானாலயம்னா நூல் நிலையங்கள், இவை போன்ற அமைப்புகள் மற்றும் ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், இந்து மத உலக அகில உலக இந்து வியாபார மையம், இந்த 7 அமைப்புகளுமே மக்களுக்காக திறக்கப்படும். இந்த 7மே எல்லோருடைய உபயோகத்திற்காகவும் கட்டமைக்கப்பட்டு விட்டது. இப்போ குரு பௌர்ணமி அன்று ஒரு கைலாசத்தையாவது திறந்து அந்த இடத்துல இன்டர்வியூஸ் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது நீங்க வந்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி பேசிக் ட்ரைனிங்ஸ் எடுத்து ஓரியன்டேஷன் பண்ணிக்கிட்டு எந்த கைலாசத்திற்குள் நீங்க போகணும்னு விரும்புறீங்களோ அந்த கைலாசத்தின் பாகமாக நீங்கள் மாறிக்கொள்வதற்கான வழி, கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிறது. ஒருத்தர் கேட்கிறார், அக்ரிகல்ச்சர் இருக்குமான்னு. ஆம், இந்து மதம் வழிகாட்டுகின்ற முறைப்படி, அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற முறைப்படி வேளாண்மை இருக்கும். அதர்வண வேதமும் ஆகமங்களும் வேளாண்மையை பற்றி ரொம்ப எலாபரேட்டா சொல்றாங்க. அது மாதிரி ஆர்கானிக்கான, நேச்சுரலான வேளாண்மை இருக்கும். இது ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் கம்யூனிட்டி, சுய சார்பு கம்யூனிட்டி. இந்த குளோபல் ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மூலமா வருகிற பணத்தின் மூலமாக இந்த மற்ற 6 பாகங்களும் நடத்தப்படும். அப்கோர்ஸ் இது போக பொதுமக்கள் நன்கொடை கொடுக்கறாங்க, இந்துக்கள் நன்கொடை கொடுக்கறாங்க. அதெல்லாம் இவைகள் எல்லாவற்றின் மூலமாகவும் இந்த 6 பாகங்களும், சந்நியாச பீடம், சந்நியாசினிகள் பீடம், கிரகஸ்தர்கள் பீடம், பல்கலைக்கழகம், குருகுலம், நூலகங்கள் போன்ற அமைப்பு, இந்த 6மே முழுக்க முழுக்க இலவசமாக நிகழ்த்தப்படும். ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல வர நன்கொடைகளில் மூலமாக இந்த 6ம் முழுவதுமாக இலவசமாக நடத்தப்படும். இந்த ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல ஜெனரேட் ஆகிற பணம்
இந்த மற்ற 6 யூனிட்டையும் 6 கைலாசத்தையும் இலவசமாக நிகழ்த்துவதற்காக செலவிடப்படும். இதுதான் கைலாசத்தோட ஸ்ட்ரக்சர், கைலாசத்தோட அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் மற்றும் எப்படி நாங்க வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதற்கான விதிமுறைகள் அனைத்துமே குரு பூர்ணிமை அன்று வெளியிடப்படும். ரொம்ப தெள்ளத் தெளிவாக நீண்ட நெடிய ஆராய்ச்சிக்கு பிறகு இவைகளெல்லாம் வரையறுக்கப்பட்டு விட்டன. இவைகள் குரு பௌர்ணமி அன்று எல்லோருக்கும் வெளியிடப்படும். என்ரோல் பண்றவங்க, ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்பவே நீங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் இப்பத்துல இருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்டர்வியூஸ் டெமோ எல்லாமே ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க பண்ணிக்கலாம்.